தாக்குகின்றோம். சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டி முதுநிலை கணினி அறிவியல் துறை தலைவர் முனைவர் என் இளமதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். இந்த குரலுக்கு சொந்தக்காரர். வணக்கம் என்ற சொல்லால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் பிரபலமானவர், செய்தி வாசிப்பாளர். இப்போது யாரை பற்றி அறிமுகம் செய்ய போகிறேன் என்று யூகித்திருப்பீர்கள். ஆம், திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்களைத்தான். இவரின் சொந்த ஊர் கரூர் மாவட்டம். தந்தை திரு என் தட்சிணாமூர்த்தி, தாய் திருமதி டி காந்திமதி அவர்கள். இவர் பள்ளி படிப்பை சென்ட் தெரசா மகளிர் மேல்நிலைப் பள்ளி கரூரிலும், மேல்நிலை படிப்பை சிறு சாரதா மேல்நிலைப் பள்ளி சேலத்திலும் படித்தார். மேலும் இளநிலை, முதுநிலை, இளங்கலை கல்வியாளர் பட்டத்தை ஆங்கில பாடப்பிரிவில் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். பள்ளி பருவத்திலேயே மேடை பேச்சு, புத்தகம் படிப்பதில் ஆர்வம், அரசியல், நாடகம் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பு போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஒருமுறை தன் பள்ளியில் நடந்த போட்டியில் மைக் இல்லாமல் சத்தமாகவும் தைரியமாகவும் பேசியதால் அவ்விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் கோடையில் இடியென முழங்கிய நிர்மலா என பட்டம் சூட்டினார். அதிலிருந்து பள்ளியில் அனைவராலும் கோடையடி நிர்மலா என அழைக்கப்பட்டார். இவரது பணி அனுபவங்கள்: 8 வருடங்கள் தூர்தர்ஷனில் நிகழ்ச்சி தொகுப்பாளர், 8 வருடங்கள் சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், 10 வருடங்கள் ராஜ் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி தொகுப்பாளர், மக்கள் தொலைக்காட்சியிலும் வசந்த் தொலைக்காட்சியிலும் பணிபுரிந்துள்ளார். பல தமிழ் திரைப்படங்களில் செய்தி வாசிப்பாளராக நடித்துள்ளார். தமிழ்நாடு இசை இயல் நாடக மன்றத்தின் சார்பில் வழங்கும் தமிழ்நாட்டின் உயரிய விருதான கலைமாமணி 2018ஆம் ஆண்டு தமிழக அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. இவரின் தமிழ் உச்சரிப்பு, செய்தி வாசிக்கும் விதத்தை பார்த்து மறைந்த முன்னாள் முதல்வர்கள் திரு கலைஞர் மு கருணாநிதி மற்றும் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களால் பாராட்டு பெற்றார். நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செய்யும் வேலையை சந்தோஷமாகவும் செய்தால் எதிலும் வெற்றி என நம்புபவர். லைஃப் இஸ் a கேம், அதில் வெற்றி தோல்வி என பாராமல் வாழ்க்கையை விளையாண்டுதான் பார்ப்போம் என உறுதியுடன் இருக்கும் திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி இளமதி. வணக்கம் என்ற ஒற்றை சொல்லால் அனைவர் மனதையும் தொட்டவர், செய்தி வாசிப்பாளர்களில் ஓர் கதாநாயகியாகவே வலம் வந்தவர், தமிழும் ஆன்மீகமும் என்ற அமைப்பை நிறுவியவர், தன் சிறு வயது முதலே பல நூல்கள் கற்று பேச்சாற்றலை வளர்த்தவர், கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அம்மா அவர்களை பெண்மை வெல்க என்று சிறப்புரையாற்ற வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானூர்தம் விருந்து அமிர்தம் என்றாலும் விரும்பேன், வேண்டேன் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் அதிகமுள்ள இந்த நாமக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் நகரில் இவ்வளவு அழகான ஒரு கல்லூரி, எவ்வளவு அழகா இருக்கிறது தெரியுமா உங்கள் ஆடிட்டோரியம். இங்கே இருந்து பார்க்கும் பொழுது அழகழகான வண்ண வண்ண மலர்கள் கொண்ட ஒரு பூங்கொத்தை போல இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் தெரிகிறார்கள். மகிழ்வாகவும் பொலிவாகவும் தமிழ்நாட்டுக்கே உரிய பண்பாடோடு, குறிப்பாக கொங்கு நாட்டுக்கே உரிய சிறப்பான இயல்புகளோடு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மேடையில் இருந்தபடி உள்ளபடியே உள்ளம் உவகையுறுகிறது, சொல்லனா மகிழ்ச்சியுறுகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் கல்வியை மேம்படுத்த இப்படி ஒரு களம், எல்லாமே பணம் என்ற நிலையில் உள்ள இன்றைய சமூக வாழ்க்கையில், இன்றைய வாழ்க்கையில் எல்லாமே பணம், எது செய்தாலும் அதில் பணமே பிரதான நோக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வேளையில் பின்தங்கிய கிராமப்புற பெண்களுக்காக இவ்வளவு அழகான ஒரு கல்லூரி. இங்கே அமர்ந்து நான் உங்கள் தலைவர், கல்லூரியின் தலைவர்
திரு நல்லுசாமி அவர்களிடம், அவங்க எங்க பங்காளி ரிலேட்டிவ், உங்க மேடம் இருக்காங்களே பாத்துக்கிறாங்களே, அவங்களும் பங்காளி வீட்டில் பிறந்த பெண், அவங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்காங்க. பார்த்தா இங்க உள்ள பெரும்பான்மையானவர்கள் இந்த மேடையில் ஓரளவுக்கு எனக்கு நல்ல அறிமுகமானவர்கள். அவர் சொன்னார், இது எங்களுடைய கனவு, இந்த ஆடிட்டோரியம், இவ்வளவு அழகா ஆடிட்டோரியம் கட்டியிருக்கீங்களே, எதற்காக ஆடிட்டோரியத்தை பற்றி இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், ஒரு கலை அறிவியல் கல்லூரிக்கு இவ்வளவு அழகான, அதுவும் ஒரு சேவை மனப்பான்மையோடு, முழுமையாக சேவை மனப்பான்மையோடு நடக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இவ்வளவு அழகான ஒரு கட்டடம், அதுவும் ஒரு ஆடிட்டோரியம் கலை நிகழ்ச்சிகளுக்கென என்று அமைவது சாதாரணமல்ல. அது நடத்தக்கூடிய அந்த நபர்களுடைய உள்ளம் அதில் வெளிப்படுகிறது. அதுக்கு அவர் சொன்னார் உங்க தலைவர், இப்படி ஒரு ஆடிட்டோரியம் கட்டி, இதற்கு முன்பு அவர் படித்த சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி, இதை போல சில கல்லூரிகளில் எல்லாம் மிக அழகா இருக்கும். வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்றிரண்டாவது கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்று சேர்ந்தால் அது அவர்கள் வாழ்க்கையை ஒரு ஸ்பார்க் அப்படியே மாற்றி போடும். அப்படி எங்கள் மாணவிகளுக்கும் அது ஒரு பெரிய ஒரு மையம், ஒரு மன மாற்றத்துக்கான ஒரு கேந்திரமாக இருக்க வேண்டும் என்று, அதற்காகத்தான் இப்படி கட்டினோம் என்று. இவ்வளவு நல்ல கல்லூரி கிடைத்திருக்கிறது. இந்த வேளை இவ்வளவு அழகாக பள்ளிக்கூடத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளி, அடுத்து கல்லூரியும் இருக்கிறது. இந்த வேளையில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு பாடல் நினைவுக்கு வரும். அடிக்கடி எனக்கு மனசுல அது இருந்துகிட்டே இருக்கும். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் உன் அன்னை, சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேளைதோறும் கற்று வருவதால் படியும், கல்வி வேளைதோறும் கற்று வருவதால் படியும், மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய்ப்போ என் புதல்வி, மலை வாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய்ப்போ என் புதல்வி என்று அம்மா மகளுக்கு சொல்கிறாள். அதாவது கல்வியை எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கற்றுக்கொள்ளுங்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த இடத்தில். படியாத பெண்ணாய் இருந்தால், படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இவ்வூரார் தெரிந்தால். படிக்காத பெண்ணை கேலி பண்ண மாட்டாங்களா? படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பண்ணுவார் இவ்வூரார் தெரிந்தால், கடிகாரம் ஓடுமுன் ஓடு, கடிகாரம் ஓடுமுன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. அம்மா குழந்தைகிட்ட சொல்றா, பெண் குழந்தைகிட்ட, கண்ணல்ல நீ கடிகாரம் ஓடுமுன் ஓடு அண்டை வீட்டு பெண்களோடு. கடிதா இருக்கும் கல்வி இப்போது, கடிதா இருக்கும் இப்போது, கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கல்வி எப்படி படிக்க படிக்கத்தான் சின்ன வயசுல. இப்பவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட் அந்த பாடம் பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். கல்வி என்னடா காலையில எந்திரிச்சு, சின்ன வயசுல அப்படி இருந்திருப்போம்ல, காலையில நேரமே எழுப்புறாங்களே, பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே, ரொம்ப சலிப்பாக இருந்திருக்கலாம். அதையும் மீறி உங்கள் அம்மா அனுப்பியதால் தான் பெற்ற அல்லது பெறாத கல்வியை தான் பெற்ற மகள் பெற வேண்டும் என்பதற்காக அம்மா அனுப்பினாள். பாருங்கள், அழகா பேசினாங்க டாக்டர் குழந்தைவேல் அவர்கள். நல்ல ஒரு ஆங்காலஜிஸ்ட் என்று எனக்கு தெரியும். அழகான மருத்துவமனை, அந்த மருத்துவமனை விட அவருடைய பேச்சும் அதில் தெரிந்த அவரது மனமும் மிக அழகாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு பரிவோடு, சாதாரண பேச்சல்ல, உள்ளத்தில் ஒரு ஆதங்கத்தோடு, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டுமே என்ற வேகத்தோடு அவர் பேசியதாக நான் உணர்ந்தேன். அவ்வளவு அழகா பேசினாங்க. அப்ப சொன்னப்ப சொன்னாங்க, உங்களுடைய பாட்டி என்ன படிச்சாங்க, அம்மா என்ன படிச்சாங்க எல்லாம் கேட்டாங்க. அம்மா கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்கிறதே பெருசு. அது உங்களுக்கு தெரியுமா, நாமக்கல் மாவட்டம் மிக வறட்சியான மாவட்டம். அந்த காலத்துல ஒரு காலத்துல மாமக்கல்ல பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசனை பண்ணுவாங்க. நாங்களாம் ரொம்ப சின்ன வயசா இருந்தப்போ அவ்வளவு வறட்சி, யாரு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்று நாமக்கல் இருக்கும் நிலை, அவ்வளவு பெரிய பணக்காரர்கள், அவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள், தொழில் வளமுள்ள ஒரு பிரமாதமான இடமாக நாமக்கல் இருக்கிறது. ஆஞ்சநேயர் மட்டுமல்ல, நரசிம்மர் மட்டுமல்ல, இங்கே அத்துணை பேரும் அவ்வளவு பெரிய பெருமக்கள் தங்கள் உழைப்பால் மட்டுமே, தங்கள் அறிவால் மட்டுமே உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் இந்த நாமக்கல் மாவட்டம். பெண் கல்வியும் அப்படித்தான்.
நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல பெண்களுக்கு போன தலைமுறையிலேயே எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. ஏதோ எதை படிச்சாலும் அந்த படிப்புல இருந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் அது முடிச்சு, இதெல்லாம் நான் பிராக்டிகலா சொல்றேன். பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் வேலை பார்ப்பாங்க, டீச்சரா வேலை பார்ப்பாங்க, இல்ல அரசாங்க அலுவலர்கள். இது நாமக்கல் மாவட்டத்துல நமக்கு இந்த பகுதி வறட்சியாக இருக்கிறது என்பதை உணர்ந்தோ என்னவோ முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு, உழைப்பு உழைப்பு கல்வி கல்வி என்ற ஒரே எண்ணத்தோடு இன்று நாமக்கல் மாவட்டம் இந்த தமிழ்நாட்டிலேயே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டமாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து இவ்வளவு நல்ல கல்லூரியில படிச்சு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அதுலயும் பாக்குறப்போ இவ்வளவு அழகாக ஒவ்வொருவரும், அழகுங்கிறது வெறும் நிறம், முகம், முடி இதுதான் நினைச்சீங்களா? அழகுக்கு உண்மையான டெபினிஷன் என்ன? அழகு என்பது நம் உள்ளம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன உறுதியும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன தெளிவும், அதிலும் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடியது அப்படியே முகத்துல பிரதிபலிக்கும் பாருங்க, அதுதான் உண்மையான அழகு. தாய்மை உணர்வு பெண்ணுக்கே. யாரு ஆண்கள்னால முடியுமா சமுதாயத்தை வளர்க்க, சமுதாயத்தை இவ்வளவு நாள் ஜீவிதமாக வைத்திருக்க? வாழ்க்கை அழிவில்லாமல் செல்கிறதே, இந்த மனித குலம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதே, எப்படி? பெண்களால் தான் அது முடியும். தாய்மை என்ற ஒன்றால் நம்மால் தான் இந்த சமூகத்தையே மாற்ற முடியும், சமூகத்தை வளர்க்க முடியும். வளர்த்துக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் தலைமுறை தலைமுறையாக எத்தனையோ கோடி கோடி பேர் வலி வேதனை எத்தனையை பொறுத்து கொண்டு, எவ்வளவு வேதனையை பொறுத்து கொண்டு ஒரு பெண் பெற்றெடுக்கிறாள். எவ்வளவு வேதனை, உடல் ரீதியாக மன ரீதியாக எத்தனை வேதனைகளை தாண்டி இந்த பெண் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு இல்லாத மன உறுதியா? ஒரு பிள்ளை பேரும் பெண்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களும் அதுவே நமக்கு கொடுக்கிறது அவ்வளவு பெரிய மன உறுதியை. அந்த மன உறுதி மட்டும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இப்போ பச்சேந்திரி பால் 1983 எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டாங்க, முதல் பெண்மணி. 1983 அவங்க சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணணும். ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஏற்றத்தாழ்வுகள், அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணணும். இன்னொருத்தர் அருணிமா சென் அப்படின்னு ஒரு பெண், அவங்க எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டாங்க. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிலையும் எப்படிங்கிறீங்க? ஒரு கை ஒரு கால் இல்லாதவங்க, ஒரு கையும் காலும் இழந்த ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டால். இதெல்லாம் இப்படி நிறைய இருக்காங்க. சைனா நேவால் ஒவ்வொரு விளையாட்டிலையும் ஒவ்வொருத்தரா சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு முன்பாக நாளை மறுநாள் நாம் கொண்டாடவிருப்பது என்ன? மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம். சர்வதேச மகளிர் தினத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கோட்பாடு பிரகடனப்படுத்துவாங்க. இந்த வருஷம் என்ன கோட்பாடுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆக்சலரேட் ஆக்ஷன், செயலை துரிதப்படுத்து. கரெக்ட், செயலை துரிதப்படுத்து. என்ன செயலை துரிதப்படுத்தணும்? இந்த ஆண் பெண் வேறுபாடை, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த வேறுபாடுகளை களைவதில் நாம் செயலை துரிதப்படுத்த வேண்டும். எப்படி துரிதப்படுத்தலாம்? எதற்காக துரிதப்படுத்தணும்? அந்த வேறுபாட்டை களைந்தால் மட்டுமே மன ரீதியாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எல்லோரும் சமம் என்ற வெறும் பேச்சுக்கல்ல, உண்மையிலேயே சமம் என்ற ஒரு எண்ணம் மனதுக்குள் வேரூன்றினால் மட்டுமே பல பிரச்சனைகளை நாம் சந்திக்காமல் இருக்க முடியும். இப்போ ஒரு ஆண், இப்ப சொன்னாங்க டாக்டர் கூட, அதாவது ஆசிட் வீசுறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள். ஒரு பெண் காதலிக்கலன்னா அவளுக்கு உடனடியா இவ்வளவு பெரிய துரோகம், அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கற்பழி, அதாவது வன்புணர்வு செய்யறது, இந்த மாதிரியான கொடுமைகளை எல்லாம் ஆண்கள் செய்யறதுக்கு காரணம் ஒரு போதை பழக்கம். முக்கியமா அது தனி டாபிக். போதை பழக்கம் அதிகமானது காரணம். ஆனால் அதற்கு முன்பாக, அந்த போதைக்கு முன்பாக மன ரீதியாக ஜீன்லயே இருக்கக்கூடியதான் எனக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருள், நான் அனுபவிப்பதற்காக
போகத்திற்காக படைக்கப்பட்டவள் பெண் என்ற எண்ணம் வேத காலத்திலிருந்து மனிதர்கள் ஆண்களுக்கு புகுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தது. நாங்கள் சம உணர்வுள்ள உயிரினங்கள், உங்களிலிருந்து எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, நாங்கள் உங்களுக்கு சமமானவர்கள் என்பதை எப்படி நாம் நிரூபிக்க வேண்டும்? நிரூபிக்கணும். எப்படி அந்த வேற்றுமையை களையணும்? எப்படி அதிக சுதந்திரம் நமக்கு வேணும்? எப்படி நம்ம ஆணைய அடக்கி அல்ல, ஆணுக்கு எதிர்க்கிட ஆண்கிட்ட எதிர்ப்பாரி போட்டு நாம் முன்கு வருவதல்ல, எதிர்ப்பாய் காட்டி காட்டி அல்ல, அவர்களோடு சேர்ந்துதான் நாம் வாழ வேண்டும். எப்பொழுதும் விமென்ஸ் லிபரேஷன் பேசும் ஆள் அல்ல நான். பெண் சுதந்திரம் என்பது ஆணை எதிர்த்தது, குடும்பத்தை எதிர்ப்பது, பெற்ற எல்லா பெரியவர்களை எதிர்ப்பதல்ல, எல்லோரிடமும் அனுசரணையாக வாழ தெரிவது. அதோடு கூட எனக்குரிய மரியாதை, ஐ டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நான் எப்பவும் சொல்லுவேன், ஐ டிமாண்ட் ரெஸ்பெக்ட். டிமாண்ட். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ள மரியாதையை நம் நடத்தையால், நம் பேச்சால், நம் முன்னேற்றத்தால் நாம் எல்லாருக்கும் உறுதியா கொடுக்கணும். அது இல்லாம நீங்க என்னதான் பேசியும் வெறும் வாயில எவ்வளவு முழங்கையும் எதுவும் பிரயோஜனம் இல்ல. இப்போ ஒவ்வொருத்தரையா நம்ம நிறைய பேர் இருக்கு. நான் அதுதான் நோட் பண்ணிட்டு வந்தேன். இவ்வளவு நாள் எழுதி வச்சு பேசும் பழக்கம் கிடையாது. ஆனா இந்த தடவை உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம்னு எழுதி நினைச்சு கொண்டுட்டு வந்தேன். அவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர். அந்த காலத்தில் எப்ப முதல்ல இந்த சர்வதேச மகளிர் தினம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா? 1908 முதலாக நியூயார்க்கில் 15,000 பெண்கள் குழுமி தங்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள். 15,000 பேர். எப்போ? 1920ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில அத்தனை பேர். இன்னைக்கு மாதிரி சோசியல் மீடியா கிடையாது. உடனே எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்க போன் கூட அப்பதான் 1876 தான் போனே வந்தது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்பதான் கண்டுபிடிச்சிருந்தார். ஒரு பெரிய தொலைத்தொடர்பு வசதிகள் எதுவும் இல்லாத காலத்தில் 1908 அவ்வளவு பெரிய கூட்டம், 15,000 பேர் நியூயார்க்கில் குழுமி உலகத்தின் கவனத்தையே தங்கள் பக்கம் திருப்பினார்கள். அப்படி உலகத்தை எதற்காக? தொழில் மயமாச்சு. அமெரிக்கா அந்த சமயத்துலதான் தொழில் மயமாச்சு. தொழில் அதிகமாக பெண்களும் உழைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பெண்கள் உழைத்ததற்கேற்ப ஊதியம் இல்லை, பெண்களுக்கு உரிய சம மரியாதை இல்லை. பெண்களை அடிமையை போல அவர்கள் கொடுக்க, அவங்களுக்கு ஒரு $10 கொடுக்கறாங்கன்னா இவங்களுக்கு $1 $2 சம்பளம் கொடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. அதை தட்டி கேட்டார்கள். எப்பொழுதுமே முன்னேற ரொம்ப சிரமம். முன்னேறாக எந்த ஒரு புரட்சி ரெவல்யூஷன் எது வந்தாலும் முதல்ல எந்திரிக்கிறவங்களுக்கு, முதல்ல போறவங்க அடிபடுவாங்க, மிதிபடுவாங்க, உயிரிழப்பாங்க. எத்தனையோ பேர், அப்படி பல லட்சம் பேர் உயிரை விட்டதால் தான் நாம் இன்று இந்த சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த குழந்தைகளுக்கு தெரியாது சுதந்திர பத்தி. எங்களுக்காவது சுதந்திரத்தை பத்தி கொஞ்சம் படிக்கிறதாவது அதிகம். இப்பெல்லாம் உங்களுக்கு அதுக்கு நேரம் கூட இல்ல. தெரிஞ்சுக்குங்க, லட்சக்கணக்கான பேர் தங்களின் உயிரை இழந்து எல்லா சொத்து சுகங்களை பெரிதாக நினைக்காமல் நம் நாட்டின் விடுதலை மட்டுமே பெரிது என்று உழைத்ததால் தான் நாம் இன்று கௌரவமாக நமக்கான நம்முடைய தேசமாக இந்தியா பெருமைப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஒரு இதுல படிச்சேன், பிரிட்டிஷ்கார அந்த காலகட்டத்தில் 300 ஆண்டுகளுக்கு பக்கமா நம்மள ஆண்டாங்க. 5 லட்சம் கோடியாம் கிட்டத்தட்ட அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போன செல்வமும் பணமும் நகைகளும் வளங்களும் 5 லட்சம் கோடி. எப்போ? 70 வருடங்களுக்கும் 77 வருடங்களுக்கு முன்பு, அதிலிருந்து 300 வருடங்களுக்கு முன்பு நம்ம கிட்ட சுரண்டது. அவ்வளவு செல்வ வளத்தை அப்படி கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையிலிருந்து தான் இன்று சுதந்திர இந்தியாவுக்கு வந்திருக்கும். அதே போலதான் பெண்களுக்கும். அங்க முன்னாடி கஷ்டப்பட்டவங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தில்லையாடி வள்ளியம்மையை நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? இது பெண்கள் கல்லூரி, அதிலும் பெண்கள் தினம் வருது. அதற்காக அந்த குழந்தையை பற்றி நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. மகாத்மா காந்தியின் மனம் கவர்ந்த, மனம் அவருக்கு நெகிழச் செய்த அந்த சிறு பெண் 16 வயது, அவள் வாழ்க்கை முடிந்து போனது. ஆனால் இந்த தமிழ்கூறு நல்லுலகில் உள்ளவரை அந்த சிறு 16 வயது பெண், தமிழ் பெண் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றிய பேரும் இருக்கும். என்ன செய்தாள்? அப்படி அந்த காலத்துல மகாத்மா காந்தி எங்க போனாரு? தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். தென்னாப்பிரிக்கால போய் அவர் லாயர் பிராக்டிஸ், வக்கீல் பிராக்டிஸ் பண்ணார். அப்போ அங்கதான் அவருக்குள்ள இருந்த போராட்ட குணமும் புரட்சியும் வெளிவந்தது.
அப்படி வெளிவந்ததற்கு நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக, உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று நம் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு உத்வேகமூட்டியவள் அந்த சிறுபெண் என்று அவரே அவரது வாழ்க்கை சரிதத்தில் சொல்கிறார். என்ன பண்றாங்க தெரியுமா? தில்லையாடி வள்ளியம்மை அந்த சமயத்துல கல்யாணம் என்ற திருமணம் செய்வதென்றால் அந்த ஆப்பிரிக்க அரசாங்கம், தென்னாப்பிரிக்க அரசாங்கம் ஒரு ரூல் போடுது. என்ன பண்ணணும்? எல்லாரும் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சர்ச்சில் பண்ணாத திருமணங்கள் எல்லாம் செல்லாது அப்படின்னு போடுது. அங்க நிறைய பேர் மற்ற மதத்துக்காரர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் இப்ப நம்ம இந்தியர்களுக்கு குறிப்பா எல்லாருக்கும் அது ரொம்ப மோசமா தெரிஞ்சது. அதே மாதிரி அங்கேயும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் எதிர்த்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, யாரு ஞாபகம் இருக்கா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி யாரு? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி யார்? காந்தி, மகாத்மா காந்தியின் உண்மை சின்ன வயசு பேரு மோகன்தாஸ் கரம்சந்த், ஒரிஜினல் பேர், உண்மையான அவருடைய பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. படிக்கணும் இன்னும் நிறைய. படிப்பு என்பது கல்லூரியில் கற்கும் கல்வி ஒரு விதம். எக்ஸ்ட்ரா ரீடிங் பாங்க, ரேஷியஸ் ரீடர், எந்நேரமும் நல்ல விஷயங்களை, அறிவை வளர்த்துக் கொள்ளே இருக்க வேணும், படிச்சுட்டே இருக்கணும். நிறைய கல்லூரியினுடைய உங்க நூலகத்தை பயன்படுத்துங்க. இப்பதான் எல்லா பக்கமும் நூலகம் இருக்கு. நல்ல நல்ல புத்தகங்களை உங்கள் ஆசிரியர்களின் துணையோடு எதை படிக்கலாமோ அதை கேட்டு நிறைய படிங்க. அறிவு ஒன்றுதான். இப்போ மேடம் ஜெயலலிதா சொல்லுவாங்க, இப்போ திமுக கூட அவரை கலைஞரையும் சொல்லலாம். இவங்க எல்லாம் பெரிய அளவுல படிக்காதவங்க, கல்லூரி பட்டம் கிடையாது, ஆனால் எந்நேரமும் படித்தவர்கள். நான் அரசியல் தலைவர்கள் அரசியல் பேசல, டக்குனு ஞாபகம் வருது, அது சொல்றேன். இப்படி எந்நேரமும் படிப்பவர்களுக்கு தான் அறிவு விசாலம் இருக்கு. அதனாலதான் அவங்க ஒரு பெரிய பேரை பெற்றார்கள், பெரிய ரூலர்ஸா இருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த அறிவு விசாலமடைய அடையத்தான் மனம் தெளிவடையும். நான் சொன்னனே, என்ன பண்ணணும், எப்படி நம்ம முன்னுக்கு போகணும்னா நம்மை நாமே உறுதியாக்கிக் கொள்ளணும். உறுதியாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? நம்ம அறிவை வளர்த்தணும். பள்ளி படிப்பு மட்டுமல்ல, கல்லூரி படிப்பு மட்டுமல்ல, நாம் பார்க்கும் வேலை, பொருளாதார சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், டெஃபினட், அது ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் இவ்வளவு காலமா பெண்ணுக்கு வருமானம் இல்ல, திருமணத்துக்கு பிறகு குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோங்கிற பயத்திலேயே தானே கணவன் என்ன பண்ணினாலும் பெண் பொறுத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் அதற்காக நான் சம்பாதிக்கிறேன் என்ற திமிரும் சில பெண்களுக்கு வந்துருது. அதையும் நம்ம பார்க்கிறோம். அதுவும் சமுதாயத்துல புறையோடி போனது. பெண்கள் அப்படியும் இருக்கக்கூடாது. எது சரி என்பதை நம்ம அறிவின் துணையோடு பெரியவர்கள் சொல்றது கேட்டு நடக்கிறதுல தப்பு இல்ல. ஒருத்தர் சொல்ற நமக்கு நல்ல வழிகாட்டக்கூடியவங்கள சொல்றது கேட்டு நடக்கிறது தப்பு இல்ல. ஆசிரியர்கள் நீங்க எல்லாம் நம்ம மரியாதை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பள்ளி லெவல்லயே இப்ப எல்லாம் மரியாதை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அது என்னமோ அது குறைவு மாதிரி. ஒரு நம் குரு, ஆசிரியர்கள் நமது குருமார்கள், தெய்வத்துக்கிணை, மாதா பிதா குரு, அப்புறம் தான் தெய்வமே. குருவை வணங்கணும். குருவை உண்மையிலேயே எல்லாரும் மதித்து போற்றி வணங்கணும். அது இல்ல அப்படின்னா நமக்கு அந்த ஒரு இது இன்னும் எனக்குலாம் எப்போ 7th ஸ்டாண்டர்ட்ல டீச் பண்ணவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு. திடீர்னு போய் அன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். போய் பார்த்து அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் தவறு இல்ல. பெரியவர்களை மதிக்க கூடியவர்களை மதிப்பது தவறல்ல. இப்படி இத மாதிரி ஒரு தில்லையாடி வள்ளியம்மை டைம் ஆயிடுச்சான்னு பார்த்தேன். தில்லையாடி வள்ளியம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த சிறு பெண் அந்த போராட்டத்தில் முனைப்பாக பங்கெடுத்தாள். பங்கெடுத்ததுல அந்த தென்னாப்பிரிக்க அரசாங்கம், அதுவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான், ஆங்கிலேயர்கள் தான், அன்னைக்கு உலகத்தையே அவங்க தானே அவங்க ஆட்சியில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில நிறைய பேரை போட்டாங்க. இந்த பொண்ணையும் போட்டாங்க. சின்ன பெண் இல்லையா? போன உடனே உடல்நிலை சரியாம போச்சு. அவளுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால அந்த காவல்துறை அவளை வெளியேற்றுறதுக்கு நீங்க போயிரு வீட்டுக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் அந்த பெண், என் கோரிக்கை நிறைவேறும் வரை நான் சிறையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று சிறையிலேயே இருந்தாள். இறுதியாக அந்த உடல்நிலை கஷ்டத்திலேயே இருந்து இறுதியாக அவள் கேட்டதுபடி தென்னாப்பிரிக்க அரசாங்கம் அந்த திருமண சட்டத்தை எல்லாம் நமது மகாத்மா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியில் நடந்த அந்த போராட்டம் பெருவெற்றி பெற்றது. அதுதான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் நம் தேசப்பிதாவுக்கு ஒரு உந்துகோலாக அது விளங்கியது.
ஆனா வெளியில வந்த அந்த குழந்தை மரணப்படுக்கைக்கு வந்துட்டான். கொஞ்ச நாள்லயே உடம்பு ரொம்ப வீணா போச்சு. அப்போ இன்னும் எனக்கு உங்களோடு போராட வேண்டும், இன்னும் உங்களுக்கு என்னால் ஆன தொண்டுகளை செய்ய வேண்டும் இந்த மாதிரின்னு சொல்லி கடைசியா பார்க்க போன காந்தியிடம் சொல்லி இருக்கிறாள். மறைந்து போய்விட்டாள். ஆனா அதான் சொன்ன மாதிரி இந்த உலகம் உள்ள வரைக்கும் அந்த சின்ன பெண்ணின் எவ்வளவு பேரு 100 வயசு வாழ்ந்துட்டு போவோம், என்னத்துக்காவது எவ்வளவு நாள் இருந்தா தான் என்னத்துக்காக போகுது. ஆனா அந்த சிறு பெண் உலகம் உள்ளவரை புகழ் உடம்பு, அவளுடைய புகழ் மறை உடம்புதான் மறைஞ்சது, புகழ் உடம்பு என்றும் மறையாது. அப்படி நீங்கள் எப்படி எல்லாரும் அப்படி வாழணும் நான் சொல்லல, எல்லாருக்கும் என்ன உங்கள் மனதில், ஆனால் ஒரு லட்சிய நோக்கோடு வாழுங்கள். ஆக்சலரேட் ஆக்ஷன், அதுல உங்களுடைய பங்கை செய்யலாம். எல்லாரும் நல்லா இன்றிலிருந்து முடிவு பண்ணிக்கிங்க. நான் பிரமாதமா படிப்பேன். உங்களுக்கு இதுவரைக்கும் 50 மார்க் வாங்கினீங்களா, நான் இனிமே 60-70க்கு முயற்சி பண்ணுவேன். 2வது வர்றவங்க நான் முதல் வகுப்பு முதல் மாணவியா வருவேன். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய லெவல் உங்களுடைய இதுக்கு இருக்கும், எல்லாத்தையும் அவங்களோட கம்பேர் பண்ண வேண்டியதில்லை, ஒப்பீடு தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதிலிருந்து முன்னுக்கு போவதற்கு எவ்வளவு தூரம் உழைக்கும். ஒருவேளை நீங்களே ஃபர்ஸ்ட் மார்க் கூட வாங்கலாம், எப்படி முடியும்? நீங்க முயற்சி பண்ணணும், முயன்று வாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, நிறைய அதுவும் இந்த போன் இருக்கே, இந்த போனை தேவையான சமயத்தை தவிர மற்ற நேரத்துல பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் பார்த்தா, ஏன்னா நம்ம தமிழ் சமூக பெண்கள், இதுல ஒண்ணு சொல்லணும்னா, தமிழ் சமூகம் எப்படி இருந்தது, வடமொழியில வட இந்திய நாகரீகம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு நாம இதுலயே சொல்லலாம், சில இலக்கியங்களை வச்சே சொல்லலாம். மனைவியை காட்டுக்கு அனுப்புகிறான் கணவன். எப்போ மனைவியை காட்டுக்கு அனுப்புவதற்கு முன்பு அவன் என்ன சொல்கிறான்? தீக்குளிக்க சொல்கிறான், அவளுடைய கற்பை நிரூபிப்பதற்காக. அவளும் தீக்குளிக்கிறாள், தான் பத்தினி என்பதை நிரூபிக்கிறாள். அதற்கு பின்னும் அந்த கணவன் ஊரார் பேச்சை கேட்டுக்கொண்டு, ஊரார் பின்னவோ சொல்கிறார்கள் என்பதற்காக நிறைமாத கர்ப்பிணியான அவளை காட்டுக்கு அனுப்பி விடுகிறான். வனத்துக்கு சென்ற அவள் இரட்டை பிள்ளைகளை பெறுகிறாள். லவன் குசன் என்ற 2 மாணிக்கங்களை பெறுகிறாள். 2 பேரையும் அந்த வனத்திலேயே ஒரு ஆசிரமத்தில் வளர்க்கிறாள். 2 குழந்தைகளும் வளர்ந்த பின்பு அவர்கள் இருவரும் திரும்ப வளர்ந்த பிறகு அந்த குழந்தைகள் இருவரும் ஊர் திரும்பியதும் மடிந்து போகிறாள். இந்த கணவன் யாரு? சாட்சாத் ராமபிரான் என்று நாம் போற்றுகிறோமே அந்த ராமன். சாட்சாத் தீக்குளித்து வனத்தில் கஷ்டப்பட்டு உண்மையிலேயே தன் கடமையை முடித்து மடிந்து போனாலே, வாழ்க்கையே பார்க்காமல், ஜனகனின் மகள் சீதை. இது ராமாயணம். அடுத்து ஒரு பெண், அழகான இளம்பெண், ரொம்ப அழகான இளம்பெண். அவளுக்கு ஒரு முதிர்ந்த வயது கணவன். அவள் கொஞ்சம் கூட கவலைப்படல, ரொம்ப சந்தோஷமா மனதில் ஆதுரத்தோடு அந்த கணவனுக்கு பணிவிடை செய்றான். பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ அவன் அக்கிரமம், அவ்வளவு அக்கிரமம் பண்ணுவான். அத்தனையும் பொறுத்துக்கிட்டே அவன் கொஞ்சம் கூட வேறுபாடு காட்டல. அதற்கு பிறகு என்ன, அதற்கு அந்த ஆளுக்கு குஷ்டம் சொல்லுவாங்களே, தொழுநோய் வந்துருது. அந்த கணவனுக்கு, அந்த வயதான கணவனுக்கு தொழுநோய் வருகிறது. தொழுநோய் வந்ததற்கு பிறகும் அவள் கொஞ்சம் கூட வருத்தப்படாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, உதவி அவரை பார்த்துக்கொண்டு நல்ல பணிவிடைகளை செஞ்சு கொண்டேதான் இருக்கிறான். செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கணவன் ஒரு தாசி விலை மாது மேல் மையல் கொள்கிறான். அந்த விலை மாது வேணும்னு அந்த பொண்ணுகிட்டே சொல்றான். அதையும் அந்த பொண்ணு ஒன்னும் சொல்லல. அவளை தான் கூடையில் வைத்துன்னு சொல்லுவாங்க, தோளில் சுமந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி தோளில் சுமந்து கொண்டு அந்த தாசி வீட்டுக்கு போய் அந்த தாசிக்கு கொடுக்கும் பணத்துக்கு பதிலாக அவள் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வாள். கூட்டுறது, பெருக்கிறது, எல்லா வேலைகளையும் செய்து அந்த கணவனை கொண்டு போய் விட்டு கூட்டிக் கொண்டு வருவாள். இது நளாயினியின் கதை. இதெல்லாம் வடமொழி இலக்கியங்கள். அதே தமிழ் மொழி இலக்கியத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? கணவன் தவறில்லாத திருடாத தன் கணவனை திருட்டு குற்றம் சுமத்தி கொலை செய்து விடுகிறது அரசு. மனைவி போகிறாள். மனைவி போயே
தனது கோபத்தியால், தனது உள்ளத்து எரிச்சலால் மதுரை மாநகரையே எரித்தாள், எரித்து விடுகிறாள். எரித்தது போதாதென்று கக்களிச்சு சிரிக்கிறாள். நடந்து வந்து திரும்பி பார்க்கிறா, முழுமையாக நகரம் எழுந்து விட்டதா இல்லையா என்று செக் பண்றா. பார்த்துட்டு மறுபடியும் போய்கொண்டே இருக்கிறாள் வேகமாக. அநீதி நடந்ததற்கு தட்டி கேட்டு ஊரையே எரித்த அவள் கண்ணகி. அந்த கணவன் பெயர் என்னன்னு தெரியுமா? கோவலன். பரவாயில்ல, தேங்க்யூ. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த கதை சிலப்பதிகாரம், நமது தமிழ் இலக்கியம், இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம். அடுத்து ஒன்று, மிகப்பெரிய பேரழகி அவள், பேரழகி. அந்த பேரழகியின் மேல் ஒரு காதல், பெரிய காதல் வந்தது அந்த இளவரசனுக்கு. தன் அன்பை, தன் காதலை அவளிடம் சொல்கிறான். அவள் கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம, அதை திரும்பி கூட பார்க்காம வலக்கையால் ஒதுக்கிவிட்டு இடக்கையால் போய்கொண்டே இருக்கிறாள், இடது பக்கமாக போய்கொண்டே இருக்கிறாள். அவள் மணிமேகலை. அந்த காப்பியமும் மணிமேகலை. அந்த இளவரசனும், நான் இளவரசனாயிற்றே, இந்த பெண் மாதவியின் புத்திரிதானே, இவள் எப்படி என்னை வேண்டாம் என்று சொல்வது என்று ஆத்திரப்படவில்லை. உடனடியாக கொண்டு போய் ஆசிட் வீசல, உடனே ஆபாச படம் எடுத்து அதை இன்டர்நெட்ல போட்டு அந்த பெண்ணை, அந்த கிள்ளைனாலும் வெளியில எல்லாத்துக்கிட்டையும் பேசி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தல. உண்மையான காதல். அவள் கருத்துக்கு மதிப்பளித்து அவன் ஒதுங்கி போகிறான். இதுதான் மணிமேகலையின் கதை. இப்படித்தானே காதல் இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பெண், கணவன் தன் மனைவியை கொலை செய்வதற்காக மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான். மலை உச்சிக்கு போயிட்டே இருக்காங்க. மலை உச்சிக்கு போன வரைக்கும் அவளுக்கு தெரியாது கணவன் எங்கேயோ நம்மளை கூட்டிட்டு போறான்னு. வழக்கமா அந்த காலத்து பெண்கள் பின்னாடியே போவாங்க பாருங்க, அப்படி போயிட்டான். உச்சிக்கு போன பிறகுதான் அவளுக்கு தெரிய வருகிறது கணவன் தன்னை மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய வந்திருக்கிறான் என்று. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? கண்ணாதா, உங்களை நானு கடைசியா ஒரு 3 தடவை சுத்தி வரணும், உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அப்படின்னா எனக்கு போற கதிக்கு புண்ணியம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு கேட்கிறான். இந்த ஆணாதிக்க மனப்பான்மை உடனே என்ன சொல்லுது? ரைட், ஓகே, ரைட்னு சொல்லியிருக்க மாட்டான். ஓ அப்படியே ஆகட்டும் சொல்லி நின்ட்டான் உச்சியில. இந்த பெண் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றில் அவனை பிடித்து கீழே தள்ளினாள். மலை உச்சியிலிருந்து அந்த கணவன் மாண்டு போனான். இது குண்டலகேசி. எதற்கு இதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள்? எதற்கு சொல்கிறேன் என்றால், வடமொழி இலக்கியங்கள் என்ன அக்கிரமம் செய்தாலும், இப்படி தொழுநோய் பிடித்த கணவன் விலைமாது வீட்டுக்கு போவேன் என்றாலும், நல்ல பெண்ணை தன் கற்பை தீக்குளித்து நிரூபித்த பெண்ணை காட்டுக்கு அனுப்பிய கணவனாக இருந்தாலும் அவன் தான் பெரிது என்று சொல்லிக் கொடுத்தது. அவனையே ஒரு தெய்வமான நினைன்னு சொல்லிச்சு வடமொழியில. ஆனால் தமிழ் இலக்கியங்கள் கணவனே ஆனாலும், அரசனே ஆனாலும், ஆண்டவனே ஆனாலும், தவறென்றால் தவறு, அநீதி தவறினால், அறம் தவறினால் அவனை விடவே கூடாது, உரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று மதுரையை எரித்த கண்ணகியை போல கணவனை கீழே, அது கொலையா? புத்திசாலித்தனம், வீரம், அப்படித்தான் நினைக்க முடியும். கணவனை பிடித்து கீழே தள்ளி, இப்ப வாட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் மனித செயல்பாட்டாளர்கள் எல்லாம் வந்துருவாங்க ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து, ஐயோ தப்பு, எப்பேற்பட்ட அயோக்கியனுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம். இது தமிழ் இலக்கியங்கள். தமிழ் இதுக்கு சொல்ற நம் தமிழ் சமூகம் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் எழுதப்பட்டது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்று சொல்றோம். அப்படி மூத்த குடியில் அந்த காலத்தில் 10,000 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்திலேயே பெண்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருந்தது. போற்றப்பட்டாள் பெண். அவள் அப்படியே எங்கேயோ வச்சிருந்தாங்க. 47 பெண்பார் புலவர்கள், எழுத்தாளர்கள் தமிழில் இருந்தார்கள் அந்த நாட்களில். தெரியுமா? எப்போ? எழுத்தாணி வச்சு கஷ்டப்பட்டு எழுதுற காலத்துல உடனடியா டைப் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. எந்த காலங்கள் நினைச்சு பாருங்க, எல்லாம் நடந்துதான் போகணும். இன்னைக்கு மாதிரி வெளியில நம்மளுக்கு இங்க இருந்து திருச்செங்கோடு மலை ஏற முடியலையே. இப்பெல்லாம் நமக்கு கார் வேணும். இங்க இருந்து வீடு வரைக்கும் ஒரு பஸ்ஸோ ஆட்டோவோ காரோ வேணும். நம்ம ஏதாவது செய்யறோமா உருப்படியா இந்த காலத்துல?
அப்ப அறிவை வச்சு ஒழுங்கா படிக்கவாது படிக்கலாம்ல. 47 பெண்பாற் புலவர்கள் இருந்தாங்க. உலக மொழிகளோட தாயின்னு சொல்லி கிரேக்க மொழியை சொல்லுவாங்க. கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழியிலேயே 7 பேர் தான் பெண் எழுத்தாளர்கள் இருந்தாங்க. நம் தாய் தமிழில் 47 பேர் இருந்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இதே வடமொழியில சமஸ்கிருதத்துல, நம்ம சமஸ்கிருதத்துக்கு அகைன்ஸ்ட் எதிர்ப்பானவர்கள் அல்ல. அதுக்கு ஒரு வேத மந்திரம் இருக்கு, அதுக்கு ஒரு பவர் இருக்கு, நம்ம எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனால் அந்த வடமொழி தேவ பாஷைன்னு சொல்றாங்க. அந்த தேவ பாஷை என்று சொல்லிக் கொள்ளப்படும் வடமொழியில ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாஷையில பெண்கள் வாசிக்கவோ எழுதவோ பேசவோ தடை இருந்தது. தெரியுமா? பெண்கள் படிக்க கூடாது, சமஸ்கிருதத்தை பெண்கள் படிக்க கூடாது. மனுஸ்மிருதி சொல்லுது. என்ன என்ன அக்கிரமம். எப்படி இன்னைக்கு படிக்கலாம், இன்னைக்கு பேசலாம். எனக்கெல்லாம் சமஸ்கிருதம் நல்லா படிக்க வரும். இது இதெல்லாம் பெண்களை ஆணினம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருந்தது என்பதற்கான ஒரு சாம்பிள். இதுதான். அந்த நிலையிலிருந்துதான் நம் குழந்தைகளே எல்லாரும், நான் குழந்தைன்னு தான் சொல்லுவேன், எங்கள் வேதிக்கு நீங்க எல்லாரும் வளர்ந்த குழந்தைகள், அழகு பெண் பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனையோ தாய்மார்கள் முன்னேறாக உங்களுக்கு முன்னாடி போட்ட உழைப்பின் பலன். அப்பேற்பட்ட தமிழ் சமூகத்திலிருந்து இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடியில எல்லாம் நிறைய ஆர்கியாலஜி, தொல்லியல் துறையில நிறைய நடக்குது இல்லையா, நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சிகள் நடக்குது. அந்த ஆராய்ச்சியில தங்க குண்டுமணி, தங்கத்துல சில பொருட்கள், உடைந்த மண்பானை ஓடுகள், இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சதெல்லாம் தமிழ் பெண்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கான். எப்பேற்பட்ட உயர்ந்த நாகரிகம், எவ்வளவு பெரிய நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் நாம். நாம் தமிழர்கள் ஐயா, தமிழ் பெண்கள், அதிலும் கொங்கு நாட்டில் வசிக்கும் பெண்கள், கொங்கு பெண்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம், பெருமையா இருங்க. இங்கே எந்த சாதி மதத்துக்கு வேலை இல்லை. இந்த மண், இந்த கலாச்சாரம், இதற்கு கொடுக்கும் தெம்பு தமிழ் பெண்களுக்கே உள்ளதுன்னா கொங்கு பெண்கள். இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் சாதாரணமாக சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். ஏதோ பேசுறோம், இவ்வளவு பேர் சாதிச்சாங்க. இப்ப சுனிதா வில்லியம்ஸ் அதை சொல்லணும். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிங்க. இந்திய அமெரிக்க பெண், அமெரிக்க இந்திய பெண், உங்களுக்கு தெரியும், பெரிய வானியல் அது விண்வெளி வீராங்கனை. ஏற்கனவே ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ விண்வெளிக்கு போனவங்கனால கீழே வர முடியல. அந்த விண்கலத்துல கோளாறு, படிச்சிருக்கீங்களா? விண்கலத்துல கோளாறு ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் திரும்பி வந்து விடுவோம் என்று நினைத்து போன அந்த பெண்ணுக்கு 8 மாசமா அவங்க கீழே வர முடியல. அவர்கள் நிலை என்ன? இதோ இந்த வார கடைசியில வந்துருவாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா இந்த வாரத்துல போன வாரம் எண்டில் வருவாங்கன்னு சொன்னாங்க, சென்ற வாரத்துல. அதுவும் வரல. அதற்கு இப்ப பார்த்தா இந்த வாரம் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. வரணும், வந்துடணும் உயிரோட. திரும்பி வந்தால் நாசாவுக்கு, அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு என்ன ஒரு பயம்னா, ஏற்கனவே ஒரு அமெரிக்க இந்திய பெண்ணை இதே போல கொண்டுட்டாங்க. கல்பனா சாவ்லா நினைவு இருக்கா? இதே போல அவர்களும் திரும்பி வரும் பொழுது அந்த விண்கலன் வெடித்து விடும் என்ற பயம் இருக்கிறது. என்ன கொடுமை, எவ்வளவு பெரிய ரிஸ்க், எவ்வளவு பெரிய தைரியம், எவ்வளவு பயிற்சி. போய் விண்வெளியில 8 மாசமா திரும்பி வீட்டுக்கு போவோமா மாட்டோமா, அங்க சாப்பாடு இருக்கா என்ன இருக்குன்னு தெரியாம, எப்படி இருக்காங்கன்னு தெரியாம அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே விண்வெளியில. பல்லாயிரக்கணக்கான மைல்கள் மேல. அவளுக்கு இல்லாத பிரச்சனை நமக்கு என்ன வந்தது? அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த உரம். நம்ம இங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்றோம். படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல பெண்ணாக வாழணும், ஒரு குடும்பத்தை, கணவனை, பெரியவங்களை, குடும்பத்தை சுற்றி உள்ளது. கணவன் வீட்டார்னா விட்டுறலாமா? அவங்களையும் சேர்த்தி எல்லாரும் என் குடும்பம், என் கணவன் வீட்டாரும் என்னுடைய குடும்பம் என்ற எண்ணத்தோடு எல்லோரையும் சேர்த்து அரவணைத்து நல்ல பெண்ணாக வாழலாம். அதற்கு மேல உங்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபாடு இருந்தால் பேசலாம், எழுதலாம், இன்னும் நிறைய பொது அமைப்புகள்ல சேரலாம். இல்ல உங்களுக்கு என்ன பாடகி ஆகணுமா, ஓவியர் ஆகணுமா, என்ன தனித்திறமைகள் இருக்கோ அதை செய்யலாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட எல்லாத்து கூட சேர்ந்து உதவியாவது பண்ணலாம். எதுவும் தவறில்லையே.
இததான் பண்ணணும்னு ஒண்ணு இல்ல, ஆனா செய்வதை நேர்த்தியாக செய்யுங்கள். செய்வதை நீங்கள் யார் என்பதை உணர்ந்து செய்யுங்கள். ஒரே ஒரு கதை மட்டும், சின்ன கதை, ஒரு சிங்கத்து கதை. காட்டுல ஒரு சிங்கம், நிறை மாத கர்ப்பிணி. அப்பொழுது கொஞ்சம் மாடுகளை பார்க்கிறது. வேட்டையாடுறது சிங்கத்தின் குணம். பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் தெரியுமா? ஆண் சிங்கம் மஜாவா உட்காந்து இருக்குமா, பேசுவாங்க சொல்றேன். இதுதான் வேட்டையாடி கொண்டாந்து போடும், சாப்பிடும். அப்படி இது பெண் சிங்கம் ஓடி துரத்துகிறது மாடுகளை. அப்ப அதுக்கு டெலிவரி ஆயிருது, பிரசவமாகி விடுகிறது. ஒரு சிங்கக்குட்டி பிறக்கிறது. சிங்கக்குட்டி பிறந்தவுடன் அந்த மாடுகள் எல்லாம் சுத்தி வளைச்சிருது. அந்த நேரத்துல இதால எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல. அம்மா சிங்கம் குட்டி சிங்கத்தை விட்டுட்டு நகர்ந்து போயிருது, விட்டுட்டு போயிருது. ஆனா அந்த மாடுகள் எல்லாம் தன்மையானவை இல்லையா, தங்களோடயே அந்த சிங்கத்தை வளர்த்தது, குட்டி சிங்கத்தை. இந்த சிங்கமும் அந்த மாடுகளோடே வளருது. தான் சிங்கக்குட்டி என்பதை தன்னுடைய ஒரு கம்பீரம், கர்ஜனை, எல்லாவற்றையுமே தன்னுடைய குணத்தை எல்லாம் மறந்து மாடாவே வளர்கிறது. மனதளவில் பயந்து போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல இன்னொரு சிங்கம் இந்த மாடுகள் இந்த கூட்டத்தை வேட்டையாட வருது. அப்ப இந்த சிங்க குட்டி இப்படி ஓடிட்டு இருக்கிறத பார்த்தா அதுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன, நீ சிங்கமாச்சே, என்னுடைய இனமாச்சே, நீ போய் எதற்கு இப்படி மாடுகள் மாடு மாதிரி இப்படி பயந்து நடுங்கிற என்ன பார்த்துன்னப்போ, இல்ல இல்ல நான் மாடு அப்படின்னு, இல்ல இங்க வான்னு சொல்லி ஒரு நீர் குளத்துல கொண்டு போய் தெளிந்த அந்த நீரில் முகத்தை காட்டுகிறது. இங்கே பார், நீ சிங்கம் என்னை போலவே இருக்கிறாய் என்று. அப்பொழுதுதான் அந்த சிங்கக்குட்டிக்கு தெரிந்தது, நான் சிங்கம் என்று. சிலிர்த்தது, கர்ஜித்தது, கர்ஜனையாக அப்படியே அடேங்கப்பா. அப்ப சிங்கமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை போல அருமை சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல தயவு செய்து உங்கள் நேரத்தை, காலத்தை வீணடிக்காதீர்கள். காலம் பொன் போன்றது, பொன் போன்றதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். அந்த பொன் இன்னைக்கு பயங்கர மதிப்பு. 65,000 போச்சுன்னா 1,00,000 போயிருங்கிறாங்க. பொன் எப்பொழுதுமே மதிப்பானது, காலம் அதைவிட மதிப்பானது. பொன்னையாவது சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் காலம் இழந்து போன இந்த நிமிஷம் இழந்து போயிட்டா அவ்வளவுதானே. நினைச்சு பாருங்க, கையறு நிலை. நான் நினைச்சு பார்ப்பேன் அடிக்கடி, நேற்றைய நாளை இன்று கொண்டு வர முடியுமா? இந்த முதல் இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்ச அந்த நிமிஷம் திரும்ப கிடைக்குமா? நினைச்சு பாருங்க. இழந்து விடாதீர்கள். பொன்னான காலத்தை முழுமையாக உங்கள் முன்னேற்றத்திற்காக, உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக, உங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்காக, ஊரின் முன்னேற்றத்திற்காக, மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக, ஏன் இது உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் உழைக்கும் பொழுது ஒட்டுமொத்த தேசத்துக்காகவே நீங்கள் உழைத்தவர்களார்கள். நமக்கு அந்த காலத்துல நம்மளுடைய ஆயா ஆத்தா எல்லாம் இருப்பாங்க, பெரிதும் படித்திருக்க மாட்டார்கள். ஆனா குடும்பத்தை அப்படி அரவணைச்சு 5-6 குழந்தைகளை கணவர் சிறு வயதிலேயே இருந்து போயிருந்தா கூட அவ்வளவு கவனமாக பார்த்து கெட்டிக்காரத்தனமாக வளர்த்து அவ்வளவு சிறப்பாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதுவும் குறைந்ததல்ல, அதுவும் வெற்றியே. நான் அந்த வெற்றியையும் போற்றுவேன், பாராட்டுவேன். உங்களுக்கும் அதை போற்ற தெரியணும். என்ன சம்பாரிச்சு வச்சேன் யாரையும் கேட்காதீங்க பெற்றவர்களை, அது மிகவும் தவறு. நீங்கள் என்ன சாதித்தீர்கள், நீங்கள் என்ன இந்த சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் செய்கிறீர்கள் என்பது முக்கியம். ஆக அந்த சிங்கக்குட்டியை போல சிலிர்த்தெழுங்கள், உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். இங்கே நமது தலைவருடைய தகப்பனார் வந்திருக்கிறார், திரு காளியப்பன் அவர்கள். பார்த்தேன், எல்லாத்துக்கும் காரணம் அவரு. நான் பேசிட்டு இருந்தேன் அமைதியா அடக்கமா, அங்க போய் நீங்க எல்லாம் பண்ணுங்கப்பா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த மாதிரி பெரியவர்கள்லாம் கூட போன ஜெனரேஷன்ல, போன தலைமுறையில அவ்வளவு அழகாக அவர்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் ஃபேமஸ் கண்ட்ரில, இந்திய அளவுல ஒரு மிக சிறப்பான பேருடைய ஒரு பள்ளிக்கூடம் கிரீன் பார்க். அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கணும்னு அவங்க சொன்னாங்க. சாதாரண நிலையில இருந்து தாங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு IAS IPS எல்லாரும். நீங்க எத்தனை பேர் IAS ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, IPS ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? யாருமே இல்லையா? யாரும் இல்லையா? என்னப்பா யாருமே இல்லையா?
ஐஏஎஸ் ஆவறதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்ல, படிக்கணும். ஒரு 2-3 வருடங்கள் அந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல பயிற்சி போய் எடுக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். 2-3 வருடங்கள் 4 வருடம் வேற எந்த நினைவுமே இல்லாம, இந்த வீணா போன செல்போனை பார்க்காம, மத்த கண்ட நிகழ்ச்சிகளை பார்க்காம, காதல்னு நினைச்சு எந்த இதுலயும் போய் சிக்காம, உண்மையான காதல் எத்தனை வருடமானாலும் நிலைத்து நிற்கும். அது சேரும், சேராவிட்டால் போங்கடா நான் பாத்துக்கிற வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, அது தனி டாபிக், தனியா பேசணும் ஒரு நாள் அதை பற்றி. இந்த நாடக காதல்களை பற்றி எல்லாம் உஷாரா இருங்க, கவனமா இருங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்குது, நிறைய நடக்குது. அது நிறைய மேட்டர் இருக்குது, பேச தனி இன்னொரு சப்ஜெக்ட்ல பேசலாம், எடுத்தா மறுபடியும் நேரம் ஆயிடும். இன்னும் அன்பு சகோதரர், மிக அருமையானது ஒரு பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறார். அவரோட பேச்சை கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன். மேடையில் உள்ள பெரியவர்கள் அத்துணை பேரும் உனக்கு பேரை தெரியும், சில பேரை தெரியாது. எல்லோருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த பெண் குட்டி சிங்கங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னிகரில்லா தாய்மைக்கு இருக்கும் மன உறுதியே எத்தகு சோதனைகளையும் முறியடிக்கும். தன் வீறு கொண்ட பேச்சால் பல கருத்து விதைகளை நமக்குள் விதைத்து சிறப்புரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றிகள் பல. முதன்மை விருந்தினர் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமாய்